ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோம் ஷீட் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஃப்ளோட்டிங் லோட்டஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். எந்த கலரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு, அதாவது கிளிட்டர் இல்லாத ஒரு நார்மலான ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 3 சர்க்கிள் வரைகிறேன். 3மே ஒரே சைஸில் வரைஞ்சிக்கலாம். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 9 சென்டிமீட்டர் வரும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபோம் ஷீட்டில் 3 பீஸ் வந்து சர்க்கிள் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் பேப்பரில் இதே சைஸ்லேயே வந்துட்டு இன்னொரு சர்க்கிள் நான் கட் பண்ணுறேன். இது எதுக்கு கட் பண்ணுறோன்னாக்கா, நம்ம வந்து கீழே ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கிள் ஷேப்பு, அதை 8 பார்ட்டாக பிரித்து நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த 8 பார்ட்டுமே ஈக்குவலான டிஸ்டன்ஸில் பிரிக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நார்மலாகவே இதை கட் பண்ண வரும் அப்படின்னா இந்த மெத்தட் தேவையில்லை. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோம் ஷீட்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒயிட் பேப்பரில் சர்க்கிள் கட் பண்ணி இதை நம்ம மடிக்கும் போது 8 பார்ட்டாக ஈக்குவலாக பிரிஞ்சிடும். அதனால் அதில் வந்துட்டு அந்த மடிப்புலலாம் ஒரு கட் கொடுத்துட்டு இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபோம் ஷீட்டில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாகவே ஈவனாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டையும் மடிச்சுட்டு இதுக்கு கீழே வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபோம் ஷீட்டு, இது 3 சர்க்கிளையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒயிட் பேப்பர் இல்லாமல் கட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த சர்க்கிள் ஷேப் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இம்ப்ரெஷன்லேயே கட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை கரெக்டாக கட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஈவனாக பிரியுன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ 3 பீஸுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸ்லேயும் இருக்கிற ஒரு பார்ட்டையும் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பார்ட்டையும் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். டோட்டலாக இப்போ 3 சர்க்கிளையும் இதே மாதிரியே நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ இந்த 3 பீஸுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே லைட் பிங்க் கலர்லேயும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். இதுவும் நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஐ மீன் கிளிட்டர் இல்லாத ஒரு ஃபோம் ஷீட்டு. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு ஒரு லீஃப் பேட்டர்னில் கட் பண்ண போகிறோம். இதுக்கு யூனிட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்திருக்கேன். ஒரு 10 x 10 சென்டிமீட்டர் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில், அதாவது ஒரு லீஃப் பேட்டர்னில் நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம 2 ஃப்ளவர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதோட லென்த் 10 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து 2 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்ட்ரிப்பாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் வைக்க போகிறோம். அதனால் இது எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். இதே மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஃப்ளவர் பண்ணுறதோடைய மெயின் பார்ட் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து அதில் வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மினிமலான ஹீட் போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோம் ஷீட் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த அயன் பாக்ஸ் மேலே வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் ஆனதும் லைட்டாக அது எம்போஸ்ட் ஆகும். மேலே வந்துட்டு லைட்டாக உப்பி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம எந்த மாதிரி நம்ம அந்த எந்த பேட்டர்னில் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு லோட்டஸ்க்கும் 3 பீஸ் வந்துட்டு அந்த ஃப்ளவர் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஃப்ளவர் பார்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மாதிரி நல்ல நெருக்கமாக, அதாவது சென்டரில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும், இப்போ தேர்டு நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அதை விட பெரிய சைஸ்லேயும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறதில் தான் இருக்குது. நம்ம நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சு நல்லா அழுத்திட்டோன்னு வைங்களேன், அது நல்லா குட்டி ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட்டோடைய டெக்ஸ்சரே அப்படி தான். லைட்டாக ஹீட் பட்டாக்கா அப்படியே சுருங்கிடும். இப்போ எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டை வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணோம்ல, அது வந்து ஒரு பக்கமாக நல்லா சுருண்டு வரும். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லீஃப் தான் ரொம்ப முக்கியம். லீஃப் வந்துட்டு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கையால் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி லீவ்ஸை வந்து ஹீட் பண்ணி முடிச்சதும் அதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி ஷார்ப்பான டூல்ஸ் ஏதாவது டூத் பிக்கு இல்லைனாக்கா சிசர் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்துட்டு நீங்கள் அந்த லீஃப்க்கு மேலே ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, லைனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லீஃப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு செட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே அதே மாதிரியே ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இது ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, ஹீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். ஒட்டினாலும் கொஞ்சம் லேட்டாகவும் கஷ்டம். ஸோ நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபெவிபாண்ட் வந்து உங்களுக்கு க்ளூகனுக்கு ஈக்குவலாக ஒட்டும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். 20 rupees தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணி ஒட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லீஃப் வச்சுருக்கேன். லீஃப்க்கு மேலே வந்துட்டு அந்த பெரிய பீஸ் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு மேலே மீடியம் சைஸு, அதுக்கு மேலே சின்ன சைஸு, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம சென்டரில் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ இந்த சென்டர் பீஸ் வந்துட்டு நம்ம எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டுக்கு பதில் நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லோட்டஸ் என்ன கலரில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலரில் எடுப்பால் நல்லா தெரியணும். நம்ம ஒட்டணும்னா சென்டரில் இருக்கிறது நல்லா தெரியணும், அந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் எந்த கலர் லோட்டஸ் பண்ணாலும் இதே மாதிரி எல்லோ கலர்லேயே சென்டர் பீஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்க இன்னொரு ஃப்ளவரையும் அரேஞ்ச் பண்ணி நான் ஒட்டிகிட்ருக்கேன். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைனலி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். எனக்கு இன்னும் டார்க் பிங்க்கை விட லைட் பிங்க்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அந்த டார்க் பிங்க் கலருமே வந்து கேமராவில் கொஞ்சம் ரெட்டிஷாக தான் தெரியுது. இப்போ பாருங்கள், நான் எல்லோ கலரில் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். அண்டு ப்ளூ, திரும்பியும் அதே டார்க் பிங்க்கு. ஸோ எல்லா கலர்லேயுமே ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. இது நான் வாட்டரில் ஃப்ளோட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு மெத்தட். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களையே மறந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you next video. Bye.